அதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். அதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு மத்திய அரசுடைய திட்டங்களை தங்கு தடை இல்லாமல் நம்ம கொண்டு வரப்போம். இதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் எதற்கு நின்று கொண்டிருக்கின்றார்? இந்த கூட்டணியோடு எதற்கு நிற்கின்றோம்? மத்திய அரசுடைய திட்டத்தை முழுமையாக கொண்டு வந்து சேர்ப்பது எங்களுடைய கடமை, தொண்டனாக எங்களுடைய முதல் கடமை. அதுக்கப்புறம் தான் எல்லாம். அருமை சொந்தங்களை இந்த முறை கட்டுச்சான அண்ணன் எம்ஆர்வி அவர்களுக்காக கடுமையாக நாம் பாடுபட்டு இது அற்புதமான மனிதரை நான் எம்எல்ஏவாவும் பார்த்திருக்கிறேங்க, எம்எல்ஏ இல்லாதையும் பார்த்திருக்கேன். எம்எல்ஏ இல்லாத ஒரு எம்ஆர்வி விஜயபாஸ்கர் அவர்கள் உங்களுக்கு தெரியும், 450 நாள் ஒரு எம்எல்ஏ புலால் சிறையில் இருந்தார். 450 நாள் செந்தில் பாலாஜி புலால் சிறையில் 450 நாள் இருந்து பொழுது கூட வெளியே வந்து அமைச்சர் பதவி போச்சு. அப்புறம் அந்த மாதிரி போனார். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவை பாருங்க, கரூர்ல கூட்டம் போடுறார். என்ன சொல்றாருன்னா, தளபதி செந்தில் பாலாஜி, ஆற்றல் மிகுந்த தளபதி செந்தில் பாலாஜி. ஒரு வருஷத்துக்கு முறை முதலமைச்சர் தம்பினார். அப்ப நான் பார்த்து சொல்லுங்க, ஒரு பொட்டி கொடுத்துட்டாரு. அப்புறம் ஒரு 8 மாசத்துக்கு முறை அன்பு தம்பினார், ஒரு 3 பொட்டி கொடுத்துட்டாரு. அப்புறம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய அன்பார்ந்த தளபதி செயல் வீரர் ஒரு 15 கட்டி கொடுத்துட்டாரு. கோயம்புத்தூர்ல வந்து எல்லாமே இவர்தானாரு, மொத்த பெட்டியும் கொடுத்துட்டாரு. அருமை சொந்தங்களே, இன்னைக்கு அடுத்தது அண்ணன் தான் சொல்றாங்க, அடுத்து திரு ஸ்டாலின் அவர்கள் தியாகி செந்தில் பாலாஜி என்று சொல்லுகின்ற நாள் வந்துருச்சு எலெக்ஷன் வரை. ஆனா இந்த முறை தோத்துட்டாங்கன்னா, தோக்க போறாங்க, திமுக தோக்க போறாங்க, செந்தில் பாலாஜி தோக்க போறாங்க. புலால் சிறையில ஒரு தனி பிளாக் கட்டி மொத்தமாக உள்ளடக்கணும். கே நேரு போகணும், காந்தி போகணும், செந்தில் பாலாஜி போகணும், இத்தனை பேர் சொல்லணும். ஐயா, உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இங்கேயும் அங்கேயும் இருக்கு. இந்த ஐசியூ பேஷண்ட்டுக்கு ஒரு பட்டன் ஆஃப் பண்ணிட்டு ஆக்சிஜன் போகாதீங்க. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு இங்கேயும் அங்கேயும் செந்தில் பாலாஜி இருக்கு. எங்கேயும் தப்பிச்சுதான் எங்கேயும் யார் போக முடியாது. நமக்கு பணி செய்யக்கூடிய அண்ணன் எம்ஆர்வி அவர்களை நாம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினராக தாய்மார்கள் நீங்க முன்னாடி இருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு வெண்ணமலை காலையில பாருங்க, நம்முடைய தாய்மார்கள் வெண்ணமலை பிரச்சனையில 1963 இருந்து கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய காலத்திலிருந்து அந்த இனாம் நிலத்துல பட்டா போட்டு கொடுக்கப்பட்ட இனாம் நிலம் 1963 அப்ப இருந்து அங்க இருக்கிறாங்க. பிரச்சனைகள் போயிருக்கு. இந்த முறை நம்முடைய என்டிஏவுடைய தேர்தல் வாக்குறுதி 32வது தேர்தல் வாக்குறுதியில இனாம் நிலத்தில் இருக்கக்கூடிய இதற்கு முன்பு பட்டா 1961 வந்திருக்கக்கூடியவங்க யார் இருக்கீங்களோ உங்களுக்கு தனியாக ஒரு குழு அமைத்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுத்து அங்கே தங்குவதற்கான வசதிகளை திரும்ப கொடுக்க போறோம் அப்படின்றது நம்ம என்டிஏ தேர்தல் வாக்குறுதி 32 நம்ம அவங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு காலையில பேசுவதற்காக நோட்டீஸ் கொடுக்க சென்ற தாய்மார்களை அடித்து உதைத்து, திமுகவை சேர்ந்த சில ரவுடிகள் அடித்து உதைத்து மிக தவறாக மோசமாக நம்முடைய தாய்மார்கள்ட்ட அவங்க நடந்திருக்கிறாங்க. காவல்துறை ஐயா நிற்கிறாங்க, கம்பீரமா நிற்கிறாங்க. ஐயா இந்த பெண்மணிகள் மீது நம்ம தாய்மார்கள் மீது கை வச்சவங்களை தூக்கி கொஞ்சம் மொத்தம் ஐயா உள்ள போட்டு நீங்க தயவு செஞ்சு எல்லாம் செய்யணும். மிக தவறாக ஒரு முன்னதாரணம் இங்கே ஆகிவிடும் கரூர் மாவட்டத்தில். IRS ஆபீசரே திமுக சொல்றாங்க, நாங்கெல்லாம் IRS ஆபீசரே அடிச்சாங்க. இவங்க IRS அர்த்தம் தெரியுமா? அவங்களுக்கு யாரும் அடிச்சலான்னு அடிச்சு அந்த ஓனர் ஜெயில 450 நாள் இருந்தாங்க. இன்னைக்கு தாய்மார்கள் மீது கை வச்ச நீங்க எல்லாருமே புலால் சிறையில புதிய பிளாக்கு நீங்களே ரிப்பன் கட் பண்ணி உள்ள ஓடிடும். நாங்க ஏன் ரிப்பன்லாம் கட் பண்ண மாட்டோம் என்பதிலே நாம் தெல்ல தெளிவாக இருக்கின்ற வருமை சொந்தங்களே. காவல்துறைக்கு கம்பீரம் இருக்கு. ஸ்காட்லாந்து யாரு மாதிரி இருந்தவங்க திமுக கையெல்லாம் கட்டி போட்டா எப்படி அவங்க பணி செய்வாங்க? நான் வந்தோடனே அவர்கள் சுதந்திரம் கொடுத்து கை கட்டிருந்தா அவிழ்த்து விட்டு ஐயா நீங்க வேலை செய்யணும், அற்புதமான வேலை செய்யக்கூடிய காவல்துறை நம்மளுக்கு இருக்கிறாங்க, சுதந்திரத்தை மட்டும் கொடுக்கணும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முழுமையாக அதை கொடுப்பார்கள் என்கின்ற உறுதிமொழி உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். அருமை சொந்தங்களே, ஐயா இன்னைக்கு அண்ணன் சொல்றாரு, அண்ணன் தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் கடந்த 5 ஆண்டுகள்ல மொத்த படுகொலைகள் 8008 பேர். 8008 பேர் கற்பழிப்பு வந்துங்க தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகள்ல 2080. இதெல்லாம் சாயமையா பேச மாட்டாங்க. 18 வயசு கீழ் இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் மீது நடத்தப்பட்ட பாலியல் தாக்குதல் 39,900. எந்த ஒரு 5 ஆண்டுகளும் கூட ஒரு மோசமான ஒரு ஆட்சியை நம்ம பார்க்கல. அதனால தாய்மார்கள் நீங்க மன்னிக்கவே கூடாது. தாய்மார்கள் இதெல்லாம் நிக்கிறீங்க, தாய்மார்கள் நிக்கிறீங்க. உங்களுடைய குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட ஒரு பாலியல் கிருஷ்ணகிரியில 3 வயசு பொண்ணு, அது நம்ம குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகத்தான் நான் பார்க்கணும்.